பதிவு வந்து யாருக்குன்னு சொன்னா அர்ஜுனா வந்து, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, டாக்டர் அர்ஜுனா வந்து நிறைய பேர் வந்து ஒரு சைக்கோவா, ஒரு மென்டலா, காமெடியா தான் பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி பாக்குறல. அவர் சில பேச்சுக்கள் வந்து கம்பீரமா பேசுவார். அது யாருக்கு முன்னுக்குனாலும் சரி. இப்போ வந்து இந்தியாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ரீசன் ஒரு இது ஒன்று பார்த்தேன் நான், ஒரு வீடியோ உண்டு. அதில் வந்து அவர் சீமானை பற்றி பேசுகிறாரு. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் உண்டு. ஏன்னா நானும் அந்த யுத்த டைமில் நானும் சின்ன புள்ள தான். ஆனால் அந்த டைமில் வந்து எங்களோட நோக்கம் எல்லாமே அந்த யுத்தத்திலாம் இருந்துச்சு. சரியா? அவர் வந்து பிரபாகரன், அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்திச்சேன்னு சொல்றாரு சீமான். அப்படி சந்திச்சிருக்கலாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சந்திச்சிருக்கலாம். அதுக்காக இவருக்கு ஆமரிச்சி போட்டு கொடுத்தது, மற்றது மான் உருகா போட்டு கொடுத்தது, துவக்கு சூட் பண்ண கத்து கொடுத்தது, இதெல்லாம் சாத்தியமில்லாத உண்டுதான். ஏன்னா சீமான் எல்லா மேடைகள்லையும் வந்து இதைத்தான் பேசுற. எங்க அண்ணன் எனக்கு கூட உட்கார்ந்து ஆமரிச்சு சாப்பிட சொன்னாரு, மானூர்கா செஞ்சு தந்தாரு, கன் ஷூட் பண்ண பழகினாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அது நடந்திருக்குமான்னு கேட்டா சத்தியமா நடந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா அவ்வளவு அந்த பிரச்சனை டைம்ல வந்து யுத்த டைம்ல இவர் போயிட்டு மான் இறைச்சி சாப்பிட்ட, மயில் இறைச்சி சாப்பிட்ட, பூனை இறைச்சி சாப்பிட்டுன்னு சொல்ற வந்து அது வந்து கேவலப்படுத்துற மாதிரி தான். இப்ப நாங்களும் யோசிச்சு பார்க்கணும். அந்த டைம்ல வந்து சாப்பிட கூட டைம் இல்லை, சாப்பாடு மெயின் கிடையாது. யுத்தம் யுத்தம் யுத்தம், உயிர்கள் அங்க துடிச்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள இவருக்கு வந்து ஆம இறைச்சும் பூனை இறைச்சும் போட்டு கொடுத்தியா? இல்ல. மற்றது வந்து இந்தியாவில் அரசியல் செய்யறதுக்கு இலங்கை எதுக்கு இழுக்கிறீங்க நீங்க? இந்திய அரசியலுக்கு இலங்கைக்கு என்ன சம்பந்தம்? இலங்கையில இருந்து உங்களுக்கு எந்த ஓட்டும் கூட போறதும் கிடையாது. இலங்கை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போறது கிடையாது. இலங்கை மக்களை பத்தி நீங்க கவனிக்கிறேயும் இல்லை. இலங்கை மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க தமிழ் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அப்ப இலங்கை மக்களோட வரலாற்றை பேசி நீங்க ஏன் ஓட்டு வாங்கணும்? உண்மையை பேசுங்க, உங்களோட நாட்டு மக்களை பத்தி பேசுங்க. எங்கட நாட்டுல யாரும் சரி ஓட்டு கேட்கல, தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவை வரலாறையோ பேசுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. சில உதவிகள் அது கவர்மெண்ட் மூலமா கிடைக்குது, டைரக்டா கிடைக்கிறது கவர்மெண்ட் மூலமா கிடைச்சிச்சு. அப்ப அதனால வந்து இந்தியா வந்து எங்களுக்கு நாங்க இந்தியாவை நாங்க எதுக்கல. இந்தியா தமிழ்நாடு, தமிழ் பேசுற மக்கள், தமிழர்கள் வாழ்ற நாடு. அந்த வகையில் எங்களுக்கு பல உதவிகள் செய்த நாடு கவர்மெண்ட் மூலமா. அதனால நாங்க எந்த நாட்டை எங்களுக்கு எதுக்கல. இந்தியா, பாகிஸ்தான், எங்களை சுத்தி உள்ள நாடுகள் வந்து எங்களுக்கு தேவைதான். ஆனா அதுக்காக அரசியலுக்கும் எங்கட நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்கட நாட்டை கேவலப்படுத்தி எங்கட நாட்டு மக்களை கஷ்டத்தை பயன்பாடு காட்டி நீங்க ஓட்டு கேட்கறது வந்து பிழையான ஒன்று தான். அந்த வகையில நான் அர்ஜுனாவை பாராட்டுறேன். வாழ்த்துக்கள்.